எஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஏ அருண் அன்பு. வெல்கம் டு சிஏ ப்ரோஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இன்டர் அக்கௌண்ட்ஸுக்கு மேரத்தான் போட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4th வீடியோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, AS3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டப்புன்னு 1 ஹவரில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்க போது அதுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பட் என்னன்னா ஜஸ்ட் 1 ஹவரில் நான் வந்து முடிக்க பார்க்குறேன். எதுக்கு சார் 1 ஹவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு படித்து வந்து பழக்கம் இருக்காது. ஓகேவா, இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போட்டாலும் எப்படியும் எக்ஸாம் கையில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஒரு 1 வீக் 2 வீக் இருக்கும்போது தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்ததுன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க பயந்துருவாங்க, அடடா என்னடாது ஒரு கான்செப்ட் படிக்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணுமா, அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் போட்டு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் என்னதுன்னா ரொம்ப ஜூஸ் மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எது வந்து எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் இன்டெப்த்தாக வந்து சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸாம் ஓரியன்டாக இருக்க போது. ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்க போது நான் இதில் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட மேரத்தானில் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் எழுதி காட்டுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒயிட் போர்டில் எழுதி காட்டுவேன், அதுக்கப்புறம் சம்மு போடுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இதுலையும் அதே தான் பார்க்க போகிறோம். பட் என்னன்னா நான் எல்லா கான்செப்ட்டையும் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிட்டேன். ஏன்னா நான் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகக்கூடாது இல்லையா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நோட்டு புக்கில் எதுவுமே வந்து திறக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் ஹாயாக உட்காந்து பார்த்தீங்கன்னா போதும். கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகே நம்ம போயிடலாமா? இன்ட்ரோடக்ஷன் பெருசாக வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், AS3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இது ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது என்ன சார் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம ஆல்ரெடி 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபவுண்டேஷன் லெவலில் இன்டெப்த்தாக பார்த்துருவோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, P&L அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுன்னு இருக்கும்போது எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலும் இந்த 2 தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டு இன்னைக்கு அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு எவ்வளோ, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அசெட் எவ்வளோ, லைபிலிட்டி எவ்வளோ, எல்லாமே வந்து பார்த்தோன்னா அசெட் வச்சு தான் வந்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு, இல்லை லைபிலிட்டி நிறைய வாங்கி டெட் ஈக்விட்டி ரேஷியோலாம் கண்டபடி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம் ஃபவுண்டேஷனில். அதே மாதிரி ஒரு கம்பெனி அவன் அந்த வருஷத்தில் பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு P&L நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ P&L ப்ராஃபிட்டபிலிட்டி, பேலன்ஸ் ஷீட்டில் ஃபினான்ஷியல் பொசிஷன், இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஓகேவா, ஒரு கம்பெனியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு இல்லை ஒரு யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. பட் 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்தாங்க, இல்லை இது 2 மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கு சார் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்லேயே தெரிஞ்சிச்சு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, பணம் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, பணம் எவ்வளோ தூரம் உள்ளார போயிருக்கு, அதாவது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கண்ணா. ஓகேவா, இது அக்கௌண்ட் இல்லை. P&L அப்படின்றது ஒரு அக்கௌண்ட், டெபிட் சைடுன்னு இருக்கும், கிரெடிட் சைடுன்னு இருக்கும். ஸோ டபுள் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். பட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர். ஓகேவா, இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ATMல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேவா, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதில் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் இருக்குன்னு வரும். அதே மாதிரி இதுவும் ஒரு ஜஸ்ட் பேப்பர், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னா, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் காசு உள்ளார வந்திருக்கு, காசு வெளியே போயிருக்கு. எதுக்கு சரி, எனக்கு தான் வந்து P&Lனு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருமே இந்த கம்பெனியோட எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் செட் பண்ணுறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்லை ப்ராஃபிட்டை மட்டும் ஒரு கம்பெனி மேபி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம், பட் என்னதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ இருக்காது. கேஷ் ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு பிளட் லைன் மாதிரி கண்ணா. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ரத்தம் வந்து எப்படி ஓட்டினா தான் நம்ம உடம்பு வந்து இயங்குமோ, அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ இல்லாட்டினா அந்த பிஸ்னஸ் இழுத்து மூடிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில கம்பெனிஸ்லாம் சொல்கிறேன். இப்போ L&Tன்னு ஒரு கம்பெனி இருக்கும், லர்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன கம்பெனினா இன்ஜினியரிங் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட்டோட பெரிய மெட்ரோ ஸ்டேஷனு, பெரிய பிரிட்ஜு, இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த வல்லபாய் பட்டேலோட அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா L&T தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வரும்போது நிறைய காசு வரும். ஓகேவா, கான்ட்ராக்ட் எடுக்கும்போது நிறைய ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கு வந்து காசு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா காசு கொடுக்குற மாதிரி கஸ்டமர் சொல்லுவாங்க. எனக்கு நீ சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நீ கான்ட்ராக்ட் எடு, ஒரு 100 கோடிக்கு கான்ட்ராக்ட் நீ கொடு, ஆனால் நான் உனக்கு எப்போ காசு கொடுப்பேன்னா இந்த சிலையை நீ செஞ்சு முடிச்சா தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 10 வருஷம் கண்ணா, 10 வருஷம் ஆகும். ஓகேவா, அந்த சிலையை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அசம்ஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு வருஷம் ஒரு 10 கோடி, சரி 100 கோடி 10 வருஷம், தட் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து நான் 10 கோடி வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ புக் பண்ணினே இருப்பேன், எனக்கு ப்ராஃபிட் காட்டினே இருக்கும். பட் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு காசே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காசு என் கையிலே வரல, எல்லாமே புக்கில் மட்டும் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ மேபி
யூசர்ஸ் வந்து இந்த ஜஸ்ட் P&L மட்டும் வச்சு அவன் வந்து டிசிஷன் எடுத்தானா, அட சூப்பராக L&T வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி போல தினம் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எல்லா வருஷமும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் டப்புன்னு பார்த்தோன்னா L&T திவால் ஆகிட்டு இழுத்து மூடிட்டு சம்டைம்ஸ் போயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா காசு இருக்காது, சப்ளையருக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுக்கு எந்த விதமான காசும் இருக்காது. இவன் வந்து புக்கில் ப்ராஃபிட் 10 கோடி இருந்தாலும் 10 கோடி காசு இல்லை, காசு இருந்தால் தானே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையருக்கு கொடுப்பாங்க. ஸோ சப்ளையர் வந்து பார்த்தோன்னா எனக்கு காசு வரலன்னு சொல்லிட்டு அவன் மேபி வந்து லிக்விடேஷனுக்கு ஃபைல் பண்ணிட்டானா, கேஸ் ஃபைல் பண்ணிட்டானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடுற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ ப்ராஃபிட்டபிலிட்டியை நீங்கள் P&L தெரிஞ்சாலும் ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புக் என்ட்ரி போட்டு கூட என்னால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கண்ணா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான பிஸ்னஸும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து மச்சான் நான் வந்து உனக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறேன், அந்த பேப்பரை வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பேப்பர்னா அது இன்வாய்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் உனக்கு இன்வாய்ஸை கொடுக்குறேன், ஒரு என்ட்ரியை போடுறேன். ஏன்னா என் புக்கில் எந்த விதமான என்ட்ரியும் உழலை, எந்த விதமான சேலும் பண்ணல, நான் சும்மா டம்மியாக ஒரு என்ட்ரி போடுறேன். என்னதுன்னா டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு என்ட்ரி போடுறேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு எந்த குட்ஸும் வைக்கல, நீ எந்த குட்ஸும் வாங்கலை, நீ எதுவும் காசுலாம் கொடுக்க தேவையில்ல, நான் சும்மா என்ட்ரி போட்டு வச்சுக்கிறேன். 31 என்ட்ரி போடுறேன், ஏப்ரல் 1 நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு 31 வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு சேல் பண்ண மாதிரி காட்டும், ஒரு ப்ராஃபிட் வந்த மாதிரி காட்டும். ஆனால் என்னதுன்னா நான் அடுத்த நாளே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்த மாதிரி வந்துருச்சு ஜஸ்ட் ஒரு ஜெர்னல் என்ட்ரியில், உனக்கும் ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்தோன்னா நீ எந்த காசும் எனக்கு கொடுக்கல, நீ சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுற. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தில்லுமுள்ளெல்லாம் பண்ண சான்ஸ் இருக்குது, ஓகேவா? பட் அதுக்கெல்லாம் தடுக்க நிறைய ஏஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஜஸ்ட்டு 2-3 ஜெர்னல் என்ட்ரி போட்டே என்னால் ப்ராஃபிட் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து P&L மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு மேபி சான்ஸ் இருக்கிறதுனால ரியலான ப்ராஃபிட் எப்படி தெரியும்னா, நீ சொல்கிற ப்ராஃபிட் வந்து உன் கையில் காசாக வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும், ஓகேவா? ப்ராஃபிட் வந்து புக்கில் இருக்குது, ஆனால் கையில் காசு வராதுன்னா மேபி வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல பிஸ்னஸில் இல்லை, இல்லைனா மேபி அந்த கம்பெனி வந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை மேபி அந்த கம்பெனியில் வந்து நிறைய டெட்டார் வந்து பார்த்தோன்னா காசு கொடுக்காம வந்து திவால் ஆகிட்டு போயிடுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பொசிஷனில் இருக்கிற வர கம்பெனி அப்படின்னு நமக்கு தெரிய வருங்கண்ணா. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டு ஓகே, P&L ஓகே, மூணாவது ஒன்றுத்தை நீ வந்து யூசருக்கு பண்ணி காட்டு. அது மூணாவது என்னதுன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்ட்ரோடக்ஷனே வந்து பெருசாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம டப்பு கான்செப்ட்டுக்குள்ளார போகலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளோ, அதாவது இன்ஃப்ளோ, எவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்கு, எவ்வளோ தூரம் எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் பிஸ்னஸ் பண்ணி காசு வாங்கியிருக்கேன், எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா எனக்கு வெளியே போயிருக்கு, நெட்டாக எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கேஷ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 1 கோடி, இந்த வருஷம் 2 கோடி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் ஆன் நெட் பேசிஸில் இந்த வருஷம் நான் 1 கோடி டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 1 கோடி டிஃப்ரென்ஸு என்ன ஆக்டிவிட்டிலாம் நான் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் ப்ளஸ் கேஷ் ஈக்குவலண்ட். அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷை மட்டும் நம்ம காட்ட மாட்டோம், கேஷ் ஈக்குவலண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா அதையும் காட்டுவோம். கேஷ் ஈக்குவலண்ட்னா ஒன்றும் இல்லை, கேஷ் மாதிரியே தான் என்கிட்ட கேஷ் இருக்குது, ஓகேவா? நான் வந்து என் கம்பெனி, நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ட்ராயரில் வச்சுனா எனக்கு மேபி பயமாக இருக்குது, மேபி அவனை திருடின்னு போயிடுவான். அந்த கேஷ் எடுத்துன்னு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் போட்டு, பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலக்கன்னா பேங்க்கில் எஃப்டி போடல, பேங்க்கில் எந்த விதமான ஆர்டி போடல, இல்லைனா பேங்க்கில் போயிட்டு நான் ஏதாச்சும் செக்யூரிட்டிஸில் டெபாசிட் பண்ணுங்கள், ஸ்டாக்கில் டெபாசிட் பண்ணுங்கள் பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், பேங்க் மேனேஜர் இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஒரு ட்ரா இருக்குது, எனக்கு அந்த ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு மூடி வைக்க பயமாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராவில் வச்சுக்கோங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போதெல்லாம் தாங்க, எனக்கு வந்து பெருசாக அதில் வந்து ரிட்டர்ன் வர தேவையில்ல, பெருசாக எனக்கு வந்து அதில் ரிஸ்க்லாம் இருக்க தேவையில்ல, மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு மெச்சூரிட்டியில் நீங்கள் வந்து போட்டு வைங்க. ஏன்னா எனக்கு எப்போலாம் காசு தேவைப்படுது நான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவை, ஆனால் அவன் கையில் கேஷாக வச்சுக்கிறதுக்கு பயப்படுறான். ஸோ அதனால தான் வந்து என்னதுன்னா இதையும் நீங்கள் எடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் தியரி மாதிரி தான், இதை பேஸ் பண்ணி, அதாவது இந்த கேஷ் ஈக்குவலண்ட்டை பேஸ் பண்ணி மேபி ஆச்சும் 1 மார்க் வரலாம், இல்லைன்னா மேபி சின்ன தியரி கொஸ்டின் வரலாம். இதை பேஸ் பண்ணி பெருசாக சம்மு வராது, ஓகேவா? பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், கேஷ் ஈக்குவலண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேஷ் ஈக்குவலண்ட்னா என்னது, 2 கண்டிஷன் கண்ணா. இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் less than 3 months, ஓகேவா?
ப்ளஸ் இதுக்கு எந்த விதமான வேல்யூ சேஞ்ச் ரிஸ்க் இருக்கக்கூடாது. வேல்யூ சேஞ்ச் ரிஸ்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 10,000 இருக்கும், நாளைக்கு 11,000 ஆகலாம், நாளைக்கு 12,000 ஆகலாம், அதுக்கு அடுத்த நாள் 9,000 ஆகலாம். ஸோ இவ்வளோ தர ரிஸ்க் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்கி அசெட்டில் போட்டிங்கன்னா அது கேஷ் ஈக்குவலண்ட் இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் இதுவே 10,000 இருக்குது, நாளைக்கு மேபி 10,010 ஆகலாம், இல்லை 995 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான ஃப்ளக்சுவேஷன் நடக்காது. மெச்சூரிட்டியும் லெஸ் தென் 3 months தான். அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றேன்னா, அதையும் நீ கேஷாகவே ட்ரீட் பண்ணிக்கோ. கேஷ் ஈக்குவலண்ட் மாதிரி நீ காமிச்சு அது எவ்வளோ தூரம் பிஸ்னஸில் உள்ளார வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வெளியே போயிருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இன்ஃப்ளோ, உள்ளார எவ்வளோ வந்திருக்கு, அவுட் ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஓகே, கேஷ் ஈக்குவலண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் வித் லெஸ் தென் 3 months ஆஃப் மெச்சூரிட்டி ஹேவிங் நோ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ சேஞ்ச் ரிஸ்க். ஓகே ஓகே சார், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா புரிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா 3ஆக பிரிச்சுக்கோங்கண்ணா. நான் என்ன சொன்னேன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். 1 2 3. அது என்ன சார் 3 பகுதி அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கணும். ஓகேவா? அதாவது எதுக்கு இந்த 3ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸை ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும் கண்ணா. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து காசு வந்துச்சுன்னா நல்ல கம்பெனி, அவன் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து காசு வரலையா அது வேஸ்ட் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ. ஓகேவா? ஜியோ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்க்குறேன் ஜியோ கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இந்த விதமான டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுறான். ஓகேவா? பீப்புள் கிட்டேருந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறான், மந்த்லி நிறைய சார்ஜ் வாங்குறான். அதுலேருந்து பார்த்தோன்னா லாஸ் வருது கண்ணா. ஓகேவா? ஜியோ பிஸ்னஸ்லேருந்து பார்த்தோன்னா லாஸ் வருது. ஓகேவா? ஸோ அவனுக்கு வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ தான் இருக்குது, எக்ஸ்பென்ஸாக நிறைய இருக்குது. ஆனால் நெட் டு நெட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எதனாலன்னு பார்க்குறேன், அவன் வந்து பார்த்தோன்னா பேங்க்கில் லோன் வாங்கிட்டான். ஓகேவா? பேங்க்கில் லோன் வாங்கிட்டான். ஸோ அதனால தான் இன்வெஸ்டருக்கு பிளைண்டாக காசு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சாங்கன்னா மேபி அது தப்பான பிக்சர் காட்டும். ஓகேவா? எனக்கு தெரியுது ஜியோவில் வந்து பார்த்தோன்னா லாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவனோட கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறவன் யோசிக்கிறான், அட என்னடா இது, இவன் பிஸ்னஸ் லாஸ் பண்ணுது, யூசருக்கு வந்து பார்த்தோன்னா கேஷ் ஃப்ளோவை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா கேஷ் ஃப்ளோலையும் வந்து பார்த்தோன்னா கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த அம்பானி வந்து பார்த்தோன்னா நிறைய லோன் வாங்கிட்டான், லோன் வாங்குறதுனால கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தோன்னா கேஷ் அதிகமான மாதிரி பீப்புள் மேபி தப்பாக புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுற போகிறாங்க. ஏன்னா அது லாஸ் மேக்கிங் கம்பெனி, அது மக்களுக்கு தெரியணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அம்பானி கிட்ட சொல்கிறேன், டேய் அம்பானி இங்கே பாரு, நீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணு, உன் காசில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நீ வந்து பார்த்தோன்னா 3 விதமாக காட்டணும். உன்னோட கேஷ் ஃப்ளோவை நீ 3 விதமாக காட்டணும். ஒன்று, உன்னோட பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ தூரம் கேஷ் வந்திருக்குன்னு காட்டணும். அதாவது ஒரே நிமிஷம் கண்ணா, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. ஒன்று, உன்னோட பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு. ஜியோ பிஸ்னஸ் பண்ணுறியா, லாஸில் தானே போகுது, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து லாஸ்ன்னு காட்டு. அதுக்கப்புறம் உனக்கு நான் கடன் வாங்கியிருக்கியா, அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா உன் பிஸ்னஸை நீ ஃபினான்ஸ் பண்ணுற, உன் பிஸ்னஸுக்கு நீ வந்து பார்த்தனா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு காசு வாங்குற. ஓகேவா? அது மேபி நீ ஷேராக வாங்கலாம், டிபென்ச்சராக வாங்கலாம், லோனாக வாங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்குன்னு காட்டு. ஸோ மேபி ஆப்ரேட்டிங்கில் நீ ஒரு 10 கோடி லாஸ் பண்ணிருக்க, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கடன் வாங்கி நீ 20 கோடி பார்த்துருக்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், நீ ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், ஏதாச்சும் ஒரு பில்டிங் வாங்குற, அப்படி இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்குற, இல்லைனா ஏதாச்சும் ஒரு பெரிய டவர் கட்டுற. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு நீ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற, இல்லை அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் உனக்கு கேஷ் வந்திருக்கு அப்படின்னு நீ 3 விதமாக பிரித்து காமிச்சனா யூசரு அழகாக படித்து புரிஞ்சு அவன் டிசிஷன் எடுத்துப்பான். யூசர் பார்க்குறான், ஓகே 3 விதமாக இருக்கா, பரவாயில்லையே, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிலேருந்து காசு வாங்கிட்டேன், நீ ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், பேங்க்லேருந்து பெருசாக லோன் வாங்குறேன். ஆனால் உன்னோட கோர் பிஸ்னஸ் ஜியோ பிஸ்னஸ்லேருந்து நீ லாஸ் பண்ணுறியே, அப்படின்னா நீ ஒரு நல்ல கம்பெனி இல்லை. ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற. உன்னோட பெட்டர் கம்பெனிலாம் இருக்குது, வோடாஃபோன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனோட ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பாசிட்டிவாக கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ நான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஏன்னா அங்கே தான் வந்து ஒழுங்காக காசு இல்லையான்னு சொல்லிட்டு நான் அழகாக டிசிஷன் எடுப்பாங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவை 3 விதமாக பிரிக்க சொல்கிறாங்க கண்ணா. ஓகேவா? ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங். ஓகே சரி, ஆப்ரேட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் வந்து எனக்கு கேஷ் ஃப்ளோ வருது. ஜியோக்கு என்னப்பா பிஸ்னஸ், டெலிகம்யூனிகேஷன். ரிலையன்ஸ்க்கு என்ன பிஸ்னஸ், ஆயில் ரிஃபைனரி.
அதுக்கப்புறம் என்னது டாடா மோட்டார்ஸ்க்கு என்ன பிஸ்னஸ், அவனோட காரை வாங்கி விற்கிற, அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுற பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி அவனோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலேருந்து எவ்வளோ தரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலேருந்து ப்ராஃபிட் மூலமாக எவ்வளோ தரம் கேஷ் ஃப்ளோ வந்திருக்குன்னு காமிச்சனா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, காசு இருக்குது, அந்த காசை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணல, ஏன்னா என்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ எல்லா காசையும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணல. இப்போ டாடா மோட்டார்ஸ் கிட்ட நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேபி ஒரு 50% 60% ஆஃப் த ரிசோர்ஸை வச்சே வந்து கார்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான். மீதி 40% எனக்கு காசே தேவையில்லை, எனக்கு 50 கோடி இருந்தால் போதும். என்கிட்ட 80 crores இருக்குது, மீதி 30 crores நான் மேபி வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங் போட்டு வைக்கலாம், இல்லை மேபி நான் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கலாம், அப்படி இல்லைனா மேபி நான் என்ன பண்ணலாம், ஒரு லேண்ட் வாங்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நான் லேண்டை விற்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸை தவிர்த்து நான் வேறு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்கள் தனியாக காட்டணும். ஓகேவா? ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாச்சும் வந்து ஃபினான்சிங்காக வெளியேருந்து லோன் வாங்குறீங்க, இல்லை வெளியிலேருந்து காசு வாங்குறீங்க, அது ஷேராக இருக்கலாம், டிபென்ச்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடாக எவ்வளோ தரம் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை கண்ணா, இதை நான் எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரிங்களா, இதான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் மேபி 2 விதமான அசட்டாக இருக்கலாம் கண்ணா. ஒன்று நான் கரண்ட் அசெட், ஓகேவா, அப்படி இல்லைனா கரண்ட் அசெட். லைபிலிட்டி சைடில் மேபி 3 இருக்கலாம், ஷேர் கேபிட்டலு, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? இந்த நான் கரண்ட் லைபிலிட்டியை இங்கே கூட்டின்னு வந்துருக்கேன்னா அப்படின்னா மைனஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் இங்கே சிம்பிளாக என்னன்னு சொல்கிறேன், ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலைஸ் ஆகணும். அதாவது அசெட் சைடில் நான் கரண்ட் அசெட் இருக்கலாம். நான் கரண்ட் அசெட்னா ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியல் பீரியட்லேயே ரியலைஸ் ஆகிடும். ஓகேவா? அதாவது லெஸ் தென் 1 இயர்லேயே எனக்கு அது கேஷாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அசெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட். மேபி நான் ஸ்டாக் எதுக்கு வாங்கி வச்சுக்கிறேன், விற்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் விற்கணும்னு முடிவு பண்ணி வாங்கலை, இன்றைக்கே விற்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாங்குறேன். ஸோ ஸ்டாக் இஸ் கரண்ட் அசெட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாச்சும் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மேபி டெட்டார்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் லைபிலிட்டி அதே தான், டெட்டார்னா கிரெடிட்டார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இருக்கலாம். அதை தான் நான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறேன். நான் கரண்ட் அசெட் மேபி பில்டிங், மேபி லேண்டு, அப்படி இல்லைனா மேபி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டி மேபி டிபென்ச்சர், மேபி பேங்க் லோனு. ஸோ மோர் தென் 12 months நான் ஏதாச்சும் லோன் வாங்குறேன்னா அது நான் கரண்ட் லைபிலிட்டி. அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த நான் கரண்ட் அசெட் ரிலேட்டடாக நான் எது பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஆப்ரேட்டிங், ஃபினான்சிங், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி எனக்கு புரியல சார், நான் கரண்ட் அசெட்டை ரிலேட்டடாக என்ன சார் வாங்குவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். ஓகேவா? ஒரு அசெட் வாங்குவேன். ஓகேவா? அசெட் இஸ் நத்திங் பட் நான் கரண்ட் அசெட். ஓகேவா? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லைனா சேல் ஆஃப் அசெட்டு. ஸோ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வெளியே போகும், அசெட்டை வாங்கும் போது வந்து இது பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் இன்கம் ரிசீவ் பண்ணுவேன், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் கரண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அதை நான் தனியாக காட்டணும். அதே மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டி மூலமாகவும் இந்த ஷேர் கேபிட்டலில் இது நான் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு எடுத்துக்கிறேன். இதில் ஷேர் கேபிட்டலாக இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும், அதாவது ரிசர்வும் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு காசு வேணும். கரெக்டாக அந்த காசை நான் மேபி நான் கரண்ட் லைபிலிட்டியாக வாங்கலாம், பேங்க்லேருந்து போய் லோன் வாங்கலாம், டிபென்ச்சர் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் லோன் வாங்குறேன், இல்லை டிபென்ச்சர் மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறேன், அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோ வருது, கேஷ் அவுட்ஃப்ளோ வருதுன்னா அது வந்து எனக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. போத் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஷேர் கேபிட்டல் மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், டிவிடெண்ட் கொடுக்குறேன், மேபி எனக்கு அடிஷ்னலாக காசு வேணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஷேர் கொடுத்து நான் பீப்புள் கிட்ட இருந்து காசு வாங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ டிவிடெண்ட்டு, நான் கரண்ட் லைபிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஓகேவா? நான் கரண்ட் லைபிலிட்டி ப்ளஸ் ஷேர் கேபிட்டல். இது ரிலேட்டடாக நான் என்ன கொடுக்குறாலும் என்ன வாங்கினாலும் அது ரிலேட்டடாக என்ன எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அது ரிலேட்டடாக எப்படி நான் கேஷ் ரைஸ் பண்ணாலும் அதுக்கு நான் கேஷ் செட்டில் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் லோனை ரீபே பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் என்சிஏ ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. என்சிஎல் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து ஷேர் கேபிட்டல் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஏ ரிலேட்டட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி,
என்சிஎல் ப்ளஸ் ஷேர் கேபிட்டல் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலேட்டட் அப்படி இல்லைன்னா ரிசர்வ் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட். ஒர்க்கிங் கேபிட்டல்னால தான் எனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் கேபிட்டல் அது டெட்டாருக்கு நான் வந்து கூட்ஸை சேல் பண்ணுறேன், டெட்டார் கிட்ட இருந்து நான் வந்து கூட்ஸை வந்து கேஷை ரியலைஸ் பண்ணுறேன், என்னோட ட்ரேட் பேயபிள்ஸ்க்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன், அதனால எனக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ இந்த மாதிரி என்னோட கோர் பிஸ்னஸில் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டலே ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு நான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சு இந்த 3 ஆக்டிவிட்டியும் பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் தானே நான் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் தான் கொடுப்பான், அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுப்பான். உனக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு தெரியாது, எது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன தெரியுமா பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை பாரு. பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ நான் கரண்ட் அசெட் ஏதாச்சும் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் போன வருஷம் 1 கோடி இருந்திருக்கு, இந்த வருஷம் 2 கோடி இருந்திருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கணும், ஆஹா பில்டிங் வந்து பார்த்தோன்னா 1 கோடி போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான். பில்டிங் அப்படின்றது வந்து நான் கரண்ட் அசெட், பில்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் மேபி எனக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குது, கேஷ் அவுட் ஃப்ளோவும் இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளோவும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும், ஆஹா டிபென்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா டிபென்ச்சர்ஸ் குறைஞ்சிருக்கு, நம்ம டிபென்ச்சர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேஷ் அவுட் ஃப்ளோ இருக்குது. அந்த அவுட் ஃப்ளோவை நான் எங்கே காட்டணும்னா ஆப்ரேட்டிங்கில் காட்டக்கூடாது, இன்வெஸ்டிங்கில் காட்டக்கூடாது, ஃபினான்சிங்கில் காட்டணும். ஓகேவா? இதுவே ஒர்க்கிங் கேபிட்டல், ஆஹா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸை நான் எங்கே காட்டணும், 2 இடத்துலையும் காட்டக்கூடாது, ஃபினான்சிங்லையும் காட்டக்கூடாது, இன்வெஸ்டிங்லையும் காட்டக்கூடாது, ஆப்ரேட்டிங்ல காட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த எலமெண்ட் என்ன ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டட்னு. என்சிஏனா இன்வெஸ்டிங், என்சிஎல் ஷேர் கேபிட்டல்னா ஃபினான்சிங், ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை ப்ராஃபிட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஆப்ரேட்டிங். ஓகேவா? ஸோ இந்த 3மே இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரெண்ட் மெத்தடில் எல்லாம் ஒரே மெத்தட் தான். அவன் வந்து எப்படி சொல்கிறது, கேஷ் இன்ஃப்ளோ கொடுப்பான், கேஷ் அவுட் ஃப்ளோ கொடுப்பான். நம்ம இன்ஃப்ளோவை காட்டணும், அவுட் ஃப்ளோவை காட்டணும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோன்னு வந்து செப்பரேட்டாக காட்டணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த விதமான மெத்தடும் இல்லை. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெத்தட்னு சொல்கிறோம், வேறு எந்த மெத்தடும் இல்லை. அப்புறம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தடில் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்ணா. ஓகேவா? அதாவது டேரக்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, அவனே சொல்கிறான். அதாவது எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பால் விட்டுற மாதிரி அவனே சொல்கிறான், இவ்வளோ தரம் இன்ஃப்ளோ, இவ்வளோ தரம் அவுட் ஃப்ளோ அப்படின்னு வந்து அவனே சொல்கிறான். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா அவன் சொல்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிடணும். பெருசாக எதுவும் இல்லை, அவன் சொல்கிறான், நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அவன் இவ்வளோ தரம் இன்ஃப்ளோன்னு சொல்கிறான், அவ்வளோ தரம் இன்ஃப்ளோன்னு காட்டுறோம், அவுட் ஃப்ளோன்னு சொல்கிறான், அவுட் ஃப்ளோன்னு காட்டணும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் பேர் டேரக்ட் மெத்தட். ஏன்னா டேரெக்டாக அவனே சொல்லிட்டான். ஓகேவா? பட் கொஷினில் இது வராது, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆச்சு, இது சிஏ எக்ஸாம் ஆச்சு, கஷ்டமான எக்ஸாம் தானே. ஸோ எப்படி ஈஸியான மெத்தட் காட்டுவான். ஸோ அதனால தான் இங்கே என்ன கேட்பாங்கன்னா மோஸ்ட்டாக இன்டைரக்ட் மெத்தட் கேட்பாங்க. இன்டைரக்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட்டை கொடுத்துருவான், கேஷ் ஃப்ளோ நீ கண்டுபிடின்னு சொல்லுவான். உங்களுக்கு டவுட் வரும், சார் ப்ராஃபிட்டும் கேஷ் ஃப்ளோவும் ஒன்று தானே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கூட்ஸை விற்கிறேன், அது ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்னா அந்த 10 ரூபா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வரும். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காக அப்படின்னா ப்ராஃபிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நான் கேஷ் ஐட்டத்தையும் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன். ஓகேவா? டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து தேயுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மிஷின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பிளான்ட் மிஷினரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் தேய்மானம் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஆனால் கேஷ் அவுட்ஃப்ளோ வெளியே போகல. நான் எக்ஸ்பென்ஸை காட்டுறேன், ஆனால் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும்னா, ஒரு P&L ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கேஷ் எக்ஸ்பென்ஸை நான் அக்கௌண்ட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு, அது என்ன நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக ஒன்றும் இல்லை, இன்வெஸ்டிங் எக்ஸ்பென்ஸ், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் எக்ஸ்பென்ஸ். ஓகே? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேஷ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸாக இல்லாத இருக்கும், அதையும் நான் அக்கௌண்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை அக்கௌண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர். ஓகேவா? அது எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான், பட் என்னன்னா அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இல்லை, அது என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் இல்லை. நான் வந்து கடன் வாங்கினேன், தட் மீன்ஸ் ஃபினான்ஸ் பண்ணேன், அந்த ஃபினான்சிங்க்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் காட்டணுமே தவிர
ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் காட்டக்கூடாது. பட் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை கேஷ் ஃப்ளோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இன்டைரக்ட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் இருந்து எப்படி வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்? பிகாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஒரு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஷ் ஐட்டம் இருக்கலாம், நான் கேஷ் ஐட்டம் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் ஐட்டம் இருக்கலாம், அப்படி இல்லை நான் ஆப்ரேட்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். ஆனால் கேஷ் ஃப்ளோவில் எதை காட்டணும்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எதை காட்டணும்? ஜஸ்ட் கேஷ் ஐட்டமை மட்டும்தான் காட்டணும். அதுவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் கேஷ் ஃப்ளோவை மட்டும்தான் காட்டணும். தட் மீன்ஸ் நான் கேஷ் ஐட்டத்தை எலிமினேட் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த விதமான எலிமினேஷன்லாம் பண்ணுறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கேஷ் ஃப்ளோவில் மாற்றுவோம். அதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குது. எய்தர் பிபிஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகேவா, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் பிபிடின்னு சொல்லுவாங்க. அது பேர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மட்டும் தான் அக்கௌண்ட் ஆகல. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதுலேருந்து டேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டேன்னா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா, அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து சில டைம் வந்து நம்ம அப்ராப்ரியேஷன் பண்ணுவோம். அப்ராப்ரியேஷனாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ப்ராஃபிட்டு நான் டேக்ஸ் பே பண்ணிட்டேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன், மீதி எனக்கு இருக்குது, அதை நான் கொஞ்சம் ஒதுக்கி ரிசர்வில் வைப்பேன். கொஞ்சம் ஒதுக்கி நான் டிவிடெண்ட்டாக காட்டுவேன். ஓகேவா, இந்த டிவிடெண்ட் நீ வச்சுக்கோ, இந்த ரிசர்வில் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறேன், ஃபியூச்சரில் மேபி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், நான் அப்போ எடுத்துக்கிறேன். ஸோ மீதி இருக்கிறத மட்டும் தான் நெட்டாக எஃபெக்டாக நான் என்ன காட்டுவேன்? பேலன்ஸ் ஷீட்டில் பிஎன்எல்னு காட்டுவோம். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுன்னா அதிலேருந்து ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆகி, டேக்ஸ் மைனஸ் ஆகி, ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா அது மைனஸ் ஆகி, டிவிடெண்ட் பே பண்ணனா அதெல்லாம் மைனஸ் ஆகிட்டு வர அக்கௌண்ட்டு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா, கொஷினில் மேபி பிபிட்னு காட்டுவாங்க, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸை எடுக்கும் போது அகைன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா, சீக்கிரம்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸு. ஓகேவா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் தான் அப்போ காட்டணும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் அருண் வந்து 10,000 பே பண்ணுறான், அவனுக்கு கடங்காரன் இருக்கிறாங்க, 10,000 பே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் காட்டணும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் காட்டக்கூடாது. சார் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டில் அக்கௌண்ட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணிவிட்டு இங்கே 10,000 ஆட் பண்ணிவிட்டு அங்கே மைனஸ் பண்ணணும். சப்போஸ் பிபிஐடியை எடுக்கிறேன்னா அங்கே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிபிஐடியில் நான் இன்ட்ரெஸ்ட்டே ஃபஸ்ட்டு 10,000 மைனஸே பண்ணலையே, மைனஸ் பண்ணால் தானே ஆட் பண்ணணும். இங்கே மைனஸ் பண்ணால் தான் ஆட் பண்ணி காட்டணும். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் மைனஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கண்ணா. ஓகேவா, எந்த ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு புரியணும். ஓகே சார், எனக்கு நீங்கள் பேசுறதுல ஒன்றும் புரியல, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. ஓகேவா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, இது எல்லாமே நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம பெருசாக எதுவும் படிக்க தேவையில்ல, ஆல்ரெடி பேசியாச்சு. அதுக்கு பெருசாக வந்து மெத்தட்லாம் எதுவும் இல்லை. அது ரிலேட்டடாக ஏதாச்சும் இன்ஃப்ளோ வருதா போடு, அவுட்ஃப்ளோ வருதா போடு, முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, அதுவும் இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும். ஏன்னா டேரக்ட் மெத்தடில் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவனே சொல்கிறான் இன்ஃப்ளோ, அவனே சொல்கிறான் அவுட்ஃப்ளோ, கண்டுபிடிச்சி போட வேண்டியதான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. எங்கள் இன்டைரக்ட் மெத்தடில் ப்ராஃபிட்லேருந்து கேஷ் ஃப்ளோவாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க கண்ணா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். தட் இஸ் நத்திங் பட் இந்த 4th ஃபிகர், ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் இல்லை, தேர்ட் இல்லை, 4th. ஓகேவா, ஸோ
ஃபோர்த்து ஃபிகர், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிட்டேன். டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவாக மாற்றணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? பிகாஸ் இதில் நான் கேஷ் ஐட்டமும் இருக்குது. ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், பிகாஸ் இதில் நான் ஆப்ரேட்டிங் ரிலேட்டட் இன்கம் எக்ஸ்பென்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா, எடுத்தோடனே ப்ராஃபிட்டை போட்டுக்கோங்கண்ணா. ப்ராஃபிட்டை போட்டுக்கோங்க. கொஸ்டினில் என்ன ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அது மேபி வந்து பிபிட்டாக இருக்கலாம், பிபிடியாக இருக்கலாம், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்களோ ப்ராஃபிட் ரிலேட்டட் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்ஃப்ளோ கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்குண்ணா, இப்போ நம்ம ப்ராஃபிட் விற்றுருக்கோம், சரி ஒரு பொருளை விற்று ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் 1 லட்சம். ஓகேவா? 1 லட்சம் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டு நான் 90,000 வச்சுக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் எனக்கு 90,000. ஆனால் எனக்கு 90,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 1 lakh இன்ஃப்ளோ. ஏன்னா எனக்கு 1 lakh கேஷ் வந்துருச்சு, மீதி 10,000 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் தான் நான் அக்கௌண்ட் பண்ணுறேன். டிப்ரிசியேஷனால கேஷ் வெளியே போகல, 1 lakh உள்ளார வந்துருச்சு. ஆனால் 10,000 வெளியே போகல, இருந்தாலும் நான் ப்ராஃபிட்டு நான் 90,000 காட்டுறேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 90,000 அந்த 10,000 ஆட் பண்ணுங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ப்ராஃபிட் மேபி 90,000, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பண்ணி ப்ராஃபிட் மேபி 90,000 இருக்கலாம், ஆனால் கேஷ் ஃப்ளோ 1 lakh. ஸோ 90,000 ப்ளஸ் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 1 lakh வந்துடும். ஓகேவா? சீக்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 lakh வருதுன்னு வச்சுக்கோங்களா. 1 lakh வருது, நான் 10,000 இங்கே டிப்ரிசியேஷனில் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களா. ரிசர்வ் அனுப்புறேன். தட் மீன்ஸ் எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் மீதி எவ்வளோ தர பிஎன்எல் காட்டும் 90,000 தான். ஸோ பட் எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தர வந்து கேஷ் வந்துச்சு 1 lakh. ஸோ நான் அந்த ரிசர்வ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பிகாஸ் ரிசர்வ் இஸ் ஆல்சோ அண்ட் நான் கேஷ் அப்ராப்ரியேஷன். சார் இதுவே நான் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்காமல் பேட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களா. பேட் எடுத்திருக்கேன்னா நான் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் பேட் அப்படின்ற ஃபிகரில் நான் ரிசர்வை மைனஸே பண்ணல. பேட் வந்து 1 lakh, ப்ராஃபிட் இன் பிஎன்எல் சாரி ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000. ஓகேவா? நான் 90,000 நான் எடுத்தேன்னா 10,000 ஆட் பண்ணணும், எனக்கு 1 lakh வந்துடும். இல்லை நான் எடுக்கிறதே 1 lakhனா நீ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே என்ன பண்ணிருக்கேன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹையரார்க்கி போட்டிருக்கேன் கண்ணா. ஓகேவா? இது நீங்கள் எந்த ப்ராஃபிட் ஃபிகர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் ஃபிகரை எடுத்துருங்க. நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் இப்போ நார்மலாக என்ன இருக்கும், டிப்ரிசியேஷன் அதெல்லாம் கண்ண முடியும் ஆட் பண்ணுறேன். பட் ரிசர்வ் ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். செகண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை இங்கே ஆட் பண்ணிவிட்டு எங்கே ஃபினான்சிங்கில் மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh சாரி 1 lakh எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, கொடுத்துட்டான் கூட்ஸ்லாம் கொடுத்துட்டு எனக்கு 1 lakh கேஷ் ஃப்ளோ வந்துருச்சு. ஸோ 1 lakh தான் எனக்கு ஆப்ரேட்டிங்கில் கேஷ் ஃப்ளோ. ஆனால் நான் 10,000 டிவிடெண்ட் பே பண்ணிட்டேன். சாரி 10,000 வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் 10,000 மைனஸ் ஆகிட்டு மீதி எனக்கு 90,000 தான் ப்ராஃபிட் காட்டுது. அந்த 10,000 நான் இங்கே வந்து ஆட் பண்ணிடணும். இங்கே ஆட் பண்ணிவிட்டு எனக்கு நான் காட்டணும் ஆப்ரேட்டிங்கில் 1 lakh. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்சிங்கில் போயிட்டு மைனஸ் 10,000 அங்கே போடலாம் கண்ணா. ஸோ அப்போ தான் வந்து யூஸருக்கு தெரியும், ஓகே எனக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அதாவது பிஸ்னஸ் பண்ண ஆக்டிவிட்டிலேருந்து 1 lakh வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் 10,000 போச்சு அப்படின்னு நீ இங்கே 90,000 போடக்கூடாது. பட் இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டில் 90,000. ஏன்னா ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கும் போது அது ஆப்ரேட்டிங்காக நான் ஆப்ரேட்டிங்காக கேஷாக நான் கேஷ்னு பார்க்க மாட்டோம். இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸும் அக்கௌண்ட் பண்ணுவோம், எல்லா இன்கமே அக்கௌண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டு, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்டு, அப்படி இல்லைன்னா டிவிடெண்ட். ஓகேவா? இங்கே பாருங்கன்னா டிவிடெண்ட்டும் அதே மாதிரி தான் கணக்கு. ஓகேவா? நீங்கள் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலேருந்து மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் பேட்டே நீ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேட்டே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1 lakh மைனஸ் 10,000 டிவிடெண்ட்னு வச்சுக்கோங்க. பேட் அப்படின்றது 1 lakh. நீங்கள் 1 lakh எடுக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த 10,000 ஆட் பண்ணல தேவை. 90,000 எடுக்கிறீங்க, அதாவது 90,000 ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட். அந்த 90,000 எடுக்கும் போது மட்டும்தான் 10,000 ஆட் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் நீ கண்ண முடியும் ஆட் பண்ணிக்கோ, எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இதுவே பிபிட் எடுக்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணக்கூடாதுன்னா பிபிட்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். பிகாஸ் அதுலேருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணாத ஃபிகர் தான். மைனஸ் பண்ணாத ஃபிகரை போய் ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணால் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையரார்க்கியை நான் வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, ப்ராஃபிட் எடுங்க, ப்ளஸ் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸு, டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணு, அமார்டைசேஷன் ஆட் பண்ணு,
ரிசர்வை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஆட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் ரிலேட்டட் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? நான் ஆப்ரேட்டிங்னா நான் சொன்னது தான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் என்சிஏ ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அது எப்படி சரி எக்ஸ்பென்ஸ் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறேன், அது லாஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு. இதே என்சிஎல்னா ஒரு லாங் டேர்ம் லோன் வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னா அதுவும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அதை ஆட் பண்ணணும், ஸோ தட் நமக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா? தேர்ட் வந்து எப்படி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணுமோ ஆப்போசிட் நான் ஆப்ரேட்டிங் இன்கமையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இதை ஆட் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வித்து ப்ராஃபிட் வந்துருச்சுக்கண்ணா, 1 lakh தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் பண்ணேன். மீதி ஒரு 50,000 ஏதோ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங்கை விற்று எனக்கு 50,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா 1,50,000 காட்டுவாங்க. ஆனால் நம்ம இன்வெஸ்டருக்கு இல்லை யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh பிஸ்னஸ்லேருந்து வந்துச்சு, 50,000 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்னு காட்டணும். ஸோ 1,50,000 இங்கே மைனஸ் பண்ணிவிடு, அந்த 50,000 மைனஸ் பண்ணிவிடு. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை மைனஸ் பண்ணிவிட்டு 1 lakh நீங்கள் காட்டு, அதுக்கப்புறம் 50,000 எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஓகேவா? ஏதாச்சும் டிவிடெண்ட் வாங்குற, நீ ஏதாச்சும் ஷேரில் போட்டு வச்சிருப்ப. ஓகேவா? பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குன்னு ஷேரில் போட்டு வச்சிருப்பா, அதுலேருந்து டிவிடெண்ட் வருதா அதையும் மைனஸ் பண்ணி காட்டு. இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருதா அதையும் மைனஸ் பண்ணி காட்டு. பிகாஸ் இதெல்லாம் வந்து உன்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் கேஷ் ஃப்ளோ இல்லை, யூசருக்கு தெளிவாக பிரித்து காட்டணும். ஓகேவா? ஸோ இது 3வது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. 4வது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதாவது நான் வந்து இங்கே ப்ராஃபிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மேபி எனக்கு ப்ராஃபிட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேஷ் வரலாம் கண்ணா. ஓகேவா? அதாவது நான் பேசுறது நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த 4th அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் புரிஞ்சிருக்கும், நான் கேஷ் எக்ஸ்பென்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு, அதை ஆட் பண்ணணும். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம், அதை மைனஸ் பண்ணணும். 4th அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்கணும். அது என்ன சார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், இது என்ன லாஜிக்கு? 4வது அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ காம்ப்ளெக்ஸாக இருக்கே, இது ஓகே சிம்பிள் நான் கேஷு, ஏன்னா வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ தான் கண்டுபிடிக்கிறோம், நான் கேஷை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்க்கறதுனால நான் ஆப்ரேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்குறோம். புரிஞ்சிச்சு. இது என்ன சார் ஒர்க்கிங் கேபிட்டல், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா, அஸ்யூம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் விற்றுறாங்கன்னா எனக்கு 1 லட்ச ரூபாய் வரணும். ஓகே, 1 லட்ச ரூபாய் வரணும். ஆனால் அவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான் கொடுத்துருக்கான். யார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அருணுக்கு விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதோ ஒரு அண்ணாச்சி அருணுக்கு விற்றுருக்கேன், அருண் மட்டும்தான் நான் விற்றுருக்கேன். ஸோ அவங்ககிட்ட இருந்து 1 lakh வந்துருச்சு. ஓகேவா? தட் மீன்ஸ் என்னோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ தரம் காட்டணும்? சரி, அவனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh விற்றுட்டேன். ஓகேவா? ஆனால் அவன் எனக்கு 80,000 தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஏன்னா அவன் சொல்கிறான், அண்ணாச்சி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத கடைசி நான் இந்த 20,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், சம்பளம் வந்தவொடனே கொடுக்குறான் அண்ணாச்சி, அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான். அண்ணாச்சி வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட்டு 1 லட்சம் தான் காட்டுவார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரெவன்யூ வந்து 1 lakh தான், பிஎன்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 1 lakh தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh தான் காட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து 20,000. ஸோ கேஷ் ஃப்ளோ 80,000, 20,000 எனக்கு வரல. எப்படி நான் அந்த 1,80,000 மாற்றுவேன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு புரியல சார். 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சேல் பண்ணேன் ஆனால் எனக்கு கேஷ் ஃப்ளோ 80,000 தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு 80,000 தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோவில் வரணும். நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு இந்த 80,000 வந்துடும். ஓகேவா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலில் நீங்கள் கரண்ட் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸ் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ் பண்ணணும். இதோட லாஜிக் இப்போ புரியும் பாருங்கள். இப்போ அருண் அப்படின்றவன் டெட்டாராக ஆயிட்டான். போன வருஷம் அருண் டெட்டார் யாருமே இல்லை, போன வருஷம் 0. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா அருண் அப்படின்ற டெட்டாரி 20,000 ரூபாய்க்கு வந்துட்டான். தட் மீன்ஸ் கரண்ட் அசெட் எனக்கு 0லேருந்து 20,000 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட்னா நான் சொன்னேன், ஒர்க்கிங் கேபிட்டல் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ஏறும் போது கரண்ட் அசெட் ஏறும் போது அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஏறும் போது மைனஸ் பண்ணணும், அதாவது கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸ் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அருண் வந்து சொல்லிட்டான் 20,000 ரூபாய் நான் அடுத்த வருஷம் தான் கொடுப்பேன். தட் மீன்ஸ் அவன் டெட்டார் ஆகிட்டான். ஓகே, ஸோ அந்த அடுத்த வருஷம் தான் கொடுப்பான். அப்படின்னா இந்த வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் நான் ரியலைஸ் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி நான் 20,000 காமிச்சாங்கன்னா கரெக்டாக எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்துருக்கேண்ணா. ஸோ நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா
சேல் இஸ் நத்திங் பட் P&L காட்டுற ப்ராஃபிட்டை நான் எப்படி வந்து கேஷ் ஃப்ளோவாக மாற்றுறேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எப்படி மாற்றுறேன்? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இதே லாஜிக் தான். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தோன்னா கிரெடிட்டாருக்கு இதே லாஜிக் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். நான் வந்து பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் பண்ணணும். நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கிட்டேன், பேமெண்ட் பண்ணணும். ஆனால் நான் வந்து 80,000 தான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நான் 80,000 தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வெளியே போகல, 80,000 தான் வெளியே போயிருக்கு. தட் மீன்ஸ் எனக்கு 20,000 வெளியே போகல. 20,000 வெளியே போகல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட்டாராக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. தட் மீன்ஸ் நான் வந்து கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை ஆட் பண்ணணும். பிகாஸ் நான் அதை எக்ஸ்பென்ஸாக காட்டிருப்பேன், ஆனால் அந்த எக்ஸ்பென்ஸை நான் பே பண்ணல. அது எனக்கு கேஷாக உள்ளாரையே தான் இருக்குது. அதனால் வந்து ப்ளஸ் பண்ணு அப்படின்னு வந்து அந்த லாஜிக்கில் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் கண்ணா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். 4வது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணு, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணு. சரி, நான் ஆப்ரேட்டிங் இன்கமாக மைனஸ் பண்ணு. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடு. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ், அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அது டிக்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ், ஆப்போசிட்டு கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ். ஓகேவா? அதே மாதிரி எப்போ மைனஸு? கரண்ட் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸு, கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது மைனஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெய்டு. ஓகேவா? டேக்ஸ் பெய்டை மைனஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணி வந்த ஃபிகரை தான் நீங்கள் வந்து பேட்டை எடுத்துப்பீங்க கண்ணா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், டேக்ஸ் எக்ஸ்பென்ஸும் டேக்ஸ் பெய்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? மேபி டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் 1 lakh இருக்கும், டேக்ஸ் பெய்டு 80,000 இருக்கும். டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் 2 lakh இருக்கும், டேக்ஸ் பெய்டு 1,50,000 இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பெய்டு மட்டும் தான் எடுத்துக்கணும் கண்ணா, எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கூடாது. P&L எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கும், கேஷ் ஃப்ளோ வந்து ஆக்சுவல் பேமெண்ட் தான் எடுத்துக்கும். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வச்சு ஒர்க் பண்ணும்போது டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறது, ஏதாச்சும் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸ் பெய்டை வந்து மைனஸ் பண்ணணும். இது எப்படி சார் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் டேக்ஸ் பெய்டு வந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஓகேவா? பட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணு, டேக்ஸ் பெய்டை மைனஸ் பண்ணு. ஸோ இதுதான் கண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடித்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃபிகராக மாறிடும். அதுவும் என்ன கேஷ் ஃப்ளோ? ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவாக மாறிடும். ஓகேவா? மாறிடுச்சுன்னா நம்மளோட 95% ஆஃப் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இதுக்கு ஒரு சம்மு போட்டோன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே சார், நீங்கள் 3 இது சொன்னீங்க, 3 பார்ட்டு சொன்னீங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம். 2 பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்ணா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை கொடுத்துருப்பான், எடுத்து எழுத வேண்டியதான். எது இன்வெஸ்டிங், எது ஃபினான்சிங்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் கொஷினை கொடுப்பான், எடுத்து எழுதணும். உங்களுக்கு ஒரு கொஷினை வேணால் நான் வந்து போட்டு காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிக் கன்சிடரேஷன் நான் சொல்கிறேன் கண்ணா. ஓகேவா? 2 ஸ்பெஷல் கன்சிடரேஷன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மண்டையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு போடும் போது இந்த மாதிரி கான்செப்ட்லான்னு சொல்ல வரேன். ஓகேவா? டிப்ரிசியேஷன். ஓகே, டிப்ரிசியேஷன் வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, இது நீங்கள் டிப்ரிசியேஷன் சாப்டரு ஃபவுண்டேஷன்லேயே படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைனா பிபியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் 2 மெத்தட். ஒன்று ரெகுலர் மெத்தடு, ப்ரொவிஷன் மெத்தட். ரெகுலர் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். அதாவது எனக்கு டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸை நான் டெபிட் பண்ணுறேன், கிரெடிட்டில் வந்து பார்த்தோன்னா அசெட்டு குறையுதா, நான் அசெட்டுன்னு கிரெடிட் பண்ணுவேன். இதே செகண்ட் மெத்தடில் நான் அசெட்டை தொடவே மாட்டேங்கண்ணா. ஏன்னா எனக்கு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட்டை தவிர நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் டிப்ரிசியேஷன்லாம் வந்து ஒரு தனி லெஜர் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறேன். ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அப்படி இல்லைனா அக்கௌண்டேட் டிப்ரிசியேஷனும் ஒரு அக்கௌண்ட்டில் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த டிப்ரிசியேஷனை நான் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுக்க மாட்டான். ஏன்னா நமக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தேவை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு நான் கேஷ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோன்னு தெரியணும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் கொடுத்துருவான். சப்போஸ் கொடுக்காட்டினா என்ன பண்ணணும்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு மிஷினரி அக்கௌண்ட் இல்லை அசெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன்னா. ஓகேவா? அசெட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? 2 பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஒரு ஃபிகர் இருக்கும், க்ளோசிங்கும் கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். பை பேலன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருவான்.
வேறு எதுவுமே எனக்கு கொடுக்காட்டினா எவ்வளோ தர டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஆகிடுச்சுன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 20,000 எனக்கு டிப்ரிசியேஷன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, அசெட் அக்கௌண்ட்டு. இது எப்போ? ரெகுலர் மெத்தடு. ஏன்னா ரெகுலர் மெத்தடில் தான் நான் என்ன பண்ணுவேன், அசெட்டை டெபிட் பண்ணுவேன். ஓகேவா, அசெட்டை டெபிட் பண்ணுவேன். ஸோ ரெகுலர் மெத்தடில் என்ன ஆகும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிப்ரிசியேஷன் பை டிப்ரிசியேஷன் அப்படி இல்லைன்னா பை P&Lனு போட்டு நான் கண்டுபிடிப்பேன். எனக்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே டிப்ரிசியேஷன் எவ்வளோ தரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்படி இல்லை நான் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ப்ரொவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா நான் அசெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அசெட் அக்கௌண்ட்டில் நான் டிப்ரிசியேஷனே அக்கௌண்ட் பண்ணலையே. செகண்ட் மெத்தோட கான்செப்டே அதுதான். நான் அசெட் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷனை அக்கௌண்ட் பண்ணாமல் ஒரு தனியாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, தனியாக அக்கௌண்ட் பண்ணணும். அது எந்த லெஜரில் நான் அக்கௌண்ட் பண்ணுவேன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன். இதுவே சாரி, நான் இங்கே இன்னொன்று சொல்லணும். ஏதாச்சும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க்கு 1 lakh இருக்குது, 80,000 குறைஞ்சிச்சு, நான் ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா எனக்கு டிப்ரிசியேஷன் இங்கே 30,000. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் ஃபிகர் நீங்கள் கண்டுபிடிச்சாலே டிப்ரிசியேஷன் வந்துடும். இன்கேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன்னா அங்கே எப்படி டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்னா என்னதுப்பா, கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். இட் இஸ் நத்திங் பட் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் த டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் குறைக்கிறேன், அசெட்டை குறைக்கிறேன். ஆனால் அசெட்டை குறைக்காமல் நான் வந்து ஒரு தனியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் சைடில் தான் காட்டும், க்ளோசிங் பேலன்ஸு டெபிட் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் இந்த ஒரு அசெட் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 அசெட் இருக்குது, 10 அசெட்டுக்கு நான் டிப்ரிசியேஷன்லாம் அக்குமுலேட் பண்ணி ஒரு கூடையில் வச்சுருக்கேன். என்ன கூடாது, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன். நான் அந்த 10 அசெட்லேருந்து ஒரு அசெட்டை விற்கிறேன்னா இந்த கூடையிலேருந்து ஒரு அசெட்டோட டிப்ரிசியேஷனை தூக்கி போடணும். ஓகேவா, தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 அசெட் அப்படி இல்லைன்னா 2 PPன்னு சொல்லிட்டு இந்த கூடையிலேருந்து ஒரு அசெட் எடுக்கணும். ஏன்னாக்கா இங்கே பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் மெத்தடில் 2 அக்கௌண்ட் பேரலாக மெயின்டைன் ஆகும். அசெட் அக்கௌண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன், அசெட் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன். பட் இதுவே ஃபர்ஸ்ட் மெத்தடில் ரெண்டுமே ஒன்று தான், பிரச்சனை இல்லைங்க. இங்கே 2 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்னு இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் டிப்ரிசியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கும். இங்கே 10 அசெட் இருக்குன்னா இங்கேயும் 10 அசெட்டோட ப்ரொவிஷன் இருக்கணும். இங்கே 9 அசெட் இருக்குது, நான் ஒன்று வித்துட்டேன்னா இங்கேயும் வந்து 9 தான் இருக்கணும். ஒன்று ரிமூவ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா, ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கண்ணா. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது சார், க்ளோசிங் 1,30,000 இருக்குது சார். நான் ஒரு அசெட்டை வித்துட்டேன், அந்த அசெட்டோட ப்ரொவிஷன் எவ்வளோ தர இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் இங்கே 1,50,000, இங்கேயும் 1,50,000. தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பண்ணிருக்கேன், 50,000. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ தரம் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லெஜர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சம்டைம்ஸ் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் கிவன் இன் கொஸ்டின். அந்த மாதிரி சமயத்தில் ஓப்பன் லெஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சம்மு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். ஓகே, செகண்ட் ஒன்று, இப்போ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுவேன். ஓகேவா, அதாவது டிவிடெண்ட்டு ஷேர் ஹோல்டருக்கு தரலான்னு சொல்லிட்டு என்னது போர்ட் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம்ல டிக்ளேர் பண்ணுவேன். டிக்ளேர் பண்ணோடனே நான் வந்து எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுவேங்கண்ணா. இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் டிக்ளரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டு, டிவிடெண்ட் பேமெண்ட் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா, நான் டிக்ளேர் பண்ணுறேன் இன்றைக்கி, ஓகேப்பா எல்லாம் ஷேர் நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டோம், டிவிடெண்ட் கொடுக்கலாம், 1 லட்சம் டிவிடெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டுனா நான் வந்து அக்கௌண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதாவது எப்படி நான் அக்கௌண்ட் பண்ணுவேன், டிவிடெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா, டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஹோல்டரு அப்படின்னு நான் அக்கௌண்ட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், ஷேர் ஹோல்டருக்கு பேமெண்ட் பண்ணுவேன். ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குங்கண்ணா, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் நான் லாஸ்ட் இயர் டிக்ளேர் பண்ணுறேன், ஆனால் பே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பே பண்ணுறதுக்கு ஒரு 30 days டைம் இருக்குது. ஸோ நான் மேபி மார்ச் 31 வந்து டிக்ளேர் பண்ணுறேன்னா மார்ச் 31 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸாக காட்டுவேன், ஆனால் கேஷ் ஃப்ளோவாக இருக்காது. அது இந்த வருஷம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பே பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் நான் டிக்ளேர் பண்ணாலும் அடுத்த வருஷம் பே பண்ணலாம். அதுதான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரொவிஷன் ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் இயர் ப்ரொப்போஸ் பண்ணது இன்னுமே பே பண்ணல. ஓகேவா, அதை நான் மேபி இந்த வருஷம் தான் வந்து பார்த்தேன்னா பே பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு காட்டுவேன். அதுதான் எனக்கு க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா கொஷினில் கொடுத்துருவாங்க டிவிடெண்ட்டு ஒரு 30,000 டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 இஸ் நாட் மை டிவிடெண்ட் பேமெண்ட், இட் இஸ் ஜஸ்ட் டிவிடெண்ட் டிக்ளேர்டு. ஓகேவா, நான் இந்த வருஷம் தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள்
பை பேலன்ஸ் எனக்கு ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் எவ்வளோ தரம் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு. ஓகேவா, டிவிடெண்ட் எவ்வளோ தரம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க 30,000. ஸோ P&L வந்து பார்த்தீங்கன்னா 30,000 தான் இருக்கும். ஆனால் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ தரம் இருக்குது, டூ பேங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் வந்து பே பண்ண வேண்டியது 30 நாள் கழிச்சு இந்த இயர் தான் பே பண்ணுறோம் 50,000. தட் மீன்ஸ் டிவிடெண்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை மைனஸ் பண்ணுவீங்க கண்ணா, 30,000 50,000 30,000 மைனஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 30,000 வெளியே போகல, ஆக்சுவலாக 50,000 வெளியே போயிருக்கு. 30,000 வந்து கரண்ட் இயரில் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிருக்கோம். பே பண்ணது 50,000, ஏன்னா லாஸ்ட் இயர் பே பண்ண வேண்டியது 50,000, லாஸ்ட் இயர் இப்போ நான் பே பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் லெக்சர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கொடுக்காட்டினா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். டிவிடெண்ட் டிக்ளேருக்கும் டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு 30 நாள் இருக்குது. நான் இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், போன வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ தரம் பேமெண்ட் பண்ணணும், அது அந்த 50,000 தான் மைனஸ் பண்ணணும், 30,000 மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் இன்டைரக்ட் மெத்தடில் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி, இன்வென்ட்ரி, டெட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் ப்ளஸ் பண்ணிக்கோ மைனஸ் பண்ணிக்கோ. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸு, டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு. கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸு. இதை பண்ணிட்டு நீங்கள் சும்மா உட்காருங்க கண்ணா, சும்மா உட்காந்துருங்க. இவன் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவான்னா, ரிலேட்டடாக நிறைய வந்து டிரான்சாக்ஷன் கொடுப்பான். பேட் டெட்ஸ் இவ்வளோ தரும், டெட்டாருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், கிரெடிட்டார்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் வாங்கினேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் லைபிலிட்டி ரிலேட்டடாக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பான். ஓகேவா, நிறைய டிரான்சாக்ஷன் கொடுப்பான். இந்த கரண்ட் அசெட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் பேட் டெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், இது எதுவுமே நீ கண்டுக்காத, இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறேன். எதுக்கு சார் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தோட எஃபெக்டை தான் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்லேயே காட்டிடுறேன். சரி எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா. இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இதுதான் நான் என்ன சொன்னேங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ்னு வச்சுக்கோங்களா. சரி, இது வந்து டெட்டாஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எனக்கு ஓப்பனிங் டெட்டாஸ் 1 லட்சம். ஓகேவா, ஓப்பனிங் டெட்டாஸ் 1 லட்சம். நான் வந்து சேல் பண்ணது ஒரு 1 லட்சம். தட் மீன்ஸ் எனக்கு சேல் பண்ணது 1 லட்சம்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டில் 1 லேக் தான் காட்டுவேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாரு 80,000 தான். நான் P&L எவ்வளோ கட்டுறேன் 1 லேக்கு, ஆனால் எனக்கு எவ்வளோ தர ஆன்சர் வரணும், 80,000 தான் வரணும். ஓகேவா, 80,000 தான் வரணும். அதை நான் எப்படி கொண்டுட்டு வரலாம், ஏன்னா எனக்கு 80,000 தான் வந்துருச்சு. நான் 80,000 போட்டு க்ளோசிங் எவ்வளோ இருக்கும் 1,20,000. டெட்டார் வந்து 1 லேக்லேருந்து 1,20,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணோம். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணோம். அந்த 20,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ மைனஸ் பண்ணிட்டுனா 80,000 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தேன். இப்போ இதில் எப்படி சார் வந்து பேட் டெட்ஸு, எப்படி சார் டிஸ்கவுண்ட்டு, டெட்டார்ஸு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இதே எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஓப்பனிங்கில் ஒரு 1 லேக் டெட்டார்ஸ் இருக்குது, நான் சேல் பண்ணுறேன். சேல் பண்ணும்போது என்னென்னு சேல் பண்ணுவேன், டெட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, தட் மீன்ஸ் டெட்டார் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டெட்டாஸுக்கு நான் வந்து பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுறேங்கன்னா அதுக்கப்புறம் டெட்டாஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் போடுறேன். ஸோ மீதி நான் ஜஸ்ட்டு 1,60,000 தான் டெட்டார்கிட்டேருந்து வாங்குறேன். ஓகேவா, டெட்டார்கிட்டேருந்து வாங்குறேன் 1,60,000. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேலன்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் எனக்கு P&L வந்து பார்த்தீங்கன்னாக்கண்ணா, P&L வந்து 1 லேக் இருக்கும். P&L நான் சேல் பண்ணிவிடுவோம் 1 லேக்கு. அதுக்கப்புறம் இதையும் நான் P&L தான் கட்டுவோம், பேட் டெட்ஸு டிஸ்கவுண்ட்டையும். தட் மீன்ஸ் P&L -10,000 பண்ணிவிட்டு நெட்டாக எனக்கு P&L வந்து 80,000 தான் காட்டும். நெட்டாக P&L 80,000 தான் காட்டும். ஆனால் நான் டெட்டார்கிட்டேருந்து எவ்வளோ தரம் ரிசீவ் பண்ணிட்டேன், 1,60,000 ரிசீவ் பண்ணிட்டேன். எனக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ 1,60,000. இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் எப்படி தெரியுமா காட்டணும், சிம்பிளாக ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் பாரு, டிக்ரீஸ் ஆகிடுச்சு, 80,000 டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, 1 லேக்லேருந்து 20,000 80,000 டிக்ரீஸ் ஆகிடுச்சா, 80,000 அட்ஜஸ்ட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் என்ன சொன்னேன்,
கரண்ட் அசௌண்ட்டை டிக்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதை நான் ப்ளஸ் பண்ணி காட்டும் போது 1,60,000. தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அக்கௌண்ட் பண்ணும்போது 1,20,000 இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அக்கௌண்ட் பண்ணும்போது சிம்பிளாக இந்த பேட் டெட்ஸ் டிஸ்கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு வர ஃபிகர் தான் வந்து ப்ராஃபிட் 80,000. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து 80,000 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது ஒரு 80,000. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு கேஷ் இன்ஃப்ளோன்னு வருது 1,60,000. நீங்கள் லெஜர் ஓப்பன் பண்ணாலும் 1,60,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு சும்மா இருங்க. மறுபடியும் பேட் டெட்ஸை பார்த்துட்டேன், அதுக்கு நான் ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் டு டெட்டார் பார்த்துட்டேன் எஃபெக்ட்டை கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் ஃப்ரம் கிரெடிட்டார் பார்த்துட்டேன் எஃபெக்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி எதுவுமே தப்பு பண்ணுறாங்க. ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறேங்க. அதோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணி விட்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு சும்மா இருங்க, கண்ணா டேலி ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்னது? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்னா ஒன்றும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்க லெஸ் தென் 3 months, அதுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ரிஸ்க் இல்லைனா அதுவும் கேஷ் ஈக்குவலன்ட்னு சொல்கிறாங்க. 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம்: ஆப்ரேட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்சிங். ஆப்ரேட்டிங்னா கோர் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னா எக்ஸ்ட்ரா காசு நான் தூக்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது ரிலேட்டடாக இன்கம் எக்ஸ்பென்ஸு. ஃபினான்சிங்னா ஒன்றும் இல்லை, எனக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பிச்சை எடுக்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சம்மு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சம்மு பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு புரியும். அப்படி இல்லைனா நான் இதெல்லாம் கத்தி பேசுறதே வந்து ஒழுங்காக கிளாஸ் எடுக்காத மாதிரியே பசங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் 28 இல்லுஸ்ட்ரேஷன் 28 இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டானா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுத்தையும் ஒரே காலமாக போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கான். ஓகேவா? சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 28 ஜஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன். அதாவது இங்கே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, இந்த கொஸ்டின் வெர்டிகல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் அதை ஹரிசாண்டலாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,20,000 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து 1,20,000 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறேன். கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு ஜஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபார்மெட்டில் போட்டால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க கண்ணா. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? P&L இவ்வளோ தரும், பிபிஇ இந்த பிபிஇ அதாவது வந்து 78,000 58,000 இருக்கா, அதோட பிரேக்கப்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, 78,000 58,000க்கு பிரேக்கப் இது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் இயரில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு 7,000. அடுத்து பேட்டு நம்ம இதை எதை வேணாலும் எடுக்கலாம், பேட்டும் எடுக்கலாம், பிபிடியும் எடுக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் கொடுக்கணும். ஓகே, நான் சும்மா பிபிடியை கூட எடுத்து காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் பேட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் பெய்டை மைனஸ் பண்ணணும். அதனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபோ அது டிப்ரிசியேஷன் அவனே கொடுத்துறான். மகராசன் நல்ல வேலை, பெருசாக காம்ப்ளெக்சிட்டி எதுவும் சொல்லலை. இங்கே பாருங்கள், பில்டிங்கு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர், காரு 1,000 2,000 5,000 டிப்ரிசியேஷன் இருக்குன்னா, இதில் காருக்கு இதுதான் இங்கே பாருங்கள், இதுதான் நான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதாவது 1 car disposed for 3,400. ஒரு காரை நான் 3,400 விற்றுட்டேன். புக்கில் அதோட வேல்யூ எவ்வளோ? 2,000. ஓகேவா? ஸோ இதோட ப்ராஃபிட்டு P&L அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம், அதை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வரப்போகிற காசு இந்த 3,400 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறேன் 6,000, சேல் பண்ணுறேன் 10,000. அது 10,000 பண்ணுறதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 2,000 இருக்குது. தட் மீன்ஸ் இதுவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு அக்கௌண்ட் ஆகிருக்கும். P&L அக்கௌண்ட் ஆகிருக்கும். அதை நான் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர கேஷை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்லாம் காட்டணும். எனக்கு பெருசாக அப்போனா வந்து எனக்கு இன்வெஸ்டிங்க்கு கேஷ் ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு, இது தெரிஞ்சிருச்சு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி என்னப்பா? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கரண்ட் லைபிலிட்டி இல்லை, ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் இவன் டேக்ஸ்னு சொல்லிட்டான். ஓகேவா? டேக்ஸ் ப்ரொவிஷன் 4,000 7,000 இதை பேஸ் பண்ணி எப்படி டேக்ஸ் பெய்டு கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பெருசாக எனக்கு நான் கரண்ட் லைபிலிட்டின்னு எதுவும் இல்லை. ஆனால் ஈக்விட்டி ஷேர் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 lakhலேருந்து 20,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. ஸோ இந்த 20,000 நம்ம என்னவா காட்டணும்?
ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியாக காட்டும். ஓகேவா? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் நத்திங் பட் போய் கடன் வாங்குறது. இதர் வந்து பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து காசு வாங்கலாம், அப்படி இல்லைனா கடனாகவும் வாங்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் டிவிடெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் காட்டணும். சிம்பிளாக கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், நீங்கள் சம்ம போடும் போதே கரெக்டாக தான் போடுறீங்களா தப்பாக போடுறீங்களான்னு உங்களுக்கே தெரியும். எப்படி தெரியும்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் 17,000 இருக்குது கேஷ், இந்த வருஷம் 12,000 இருக்குது. தட் மீன்ஸ் குறைஞ்சிருச்சு, 5,000 குறைஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இது மூணுமே சேர்த்து நான் பார்க்கும்போது 5,000 மைனஸ் ஆகிருக்கணும். 5,000 மைனஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் டேலி ஆகிடும். 17,000 ஓப்பனிங்கு, 5,000 மைனஸ் ஆகிடுச்சு, 12,000 க்ளோசிங். ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்னா -5,000 வரணும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி PBT. ஓகேவா? PBT நான் PBT ஃபிகர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தராங்கன்னா அவனே கொடுத்துறான். கொஸ்டினில் 8,000 கொடுத்துறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கையில் வச்சிங்கன்னா கூட பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 8,000 போட்டேன். ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் என்னது? இந்த டிப்ரிசியேஷன் 5 + 2 + 1 8,000 ஆட் பண்ணி முடிஞ்சா. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் லாஸ் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் வித்து லாஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அது எதுவும் இந்த கொஸ்டின் இல்லை. நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மட்டும் இருக்குது. எவ்வளோ தரக்கான இன்கமே? இதில் ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சா, இதில் ஒரு 1,400 ப்ராஃபிட்டு, இதில் ஒரு 8,000 ப்ராஃபிட்டு. இது எல்லாமே P&L இருக்கும். இந்த 8,000 மைனஸ் பண்ண 1,400 மைனஸ் பண்ணிட்டுனா எனக்கு என்ன வரும்? ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபிகர் வருங்கண்ணா. ஸோ இதில் வந்து நான் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னப்பா? கரண்ட் அசெட்டு. இதுவும் கேஷ் வந்து கண்ணா நம்ம போட பார்த்தே கேஷ் தான், கேஷ் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னது? ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாரு, அதுக்கப்புறம் ட்ரேட் பேயபிள், டேக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? டேக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாக நான் என்ன சொன்னேன், டேக்ஸ் பெய்டாக காட்டணும். டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலில் வராது. ஓகேவா? ஏன்னா அதை நான் தனியாக டேக்ஸ் பெய்டுன்னு காட்டுவேன். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இங்கே பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணேன். இங்கே பாரு, ட்ரேட் ரிசீவபிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மைனஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி மீதி 3த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வந்து 14,000 ஆகுது. 6,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதா? சரி, ட்ரேட் ரிசீவபிள் 6,000லேருந்து 8,000 ஆகுது, 2,000. ஸோ 2,000 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணு. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வந்து ஏறுது, அதையும் மைனஸ் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள் குறையுதா? ட்ரேட் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 8,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டுனா எனக்கு நெட்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்க கண்ணா, நான் என்ன சொன்னேன், டேக்ஸ் எக்ஸ்பென்ஸை எப்போ ஆட் பண்ணணும்னா, நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும்னா பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான். பட் நீங்கள் பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண தேவையில்ல. எவ்வளோ தரக்கான டேக்ஸ் எக்ஸ்பென்ஸு? 7,000. அதை ஆட் பண்ண தேவையில்ல. டேக்ஸ் எக்ஸ்பென்ஸை நீங்கள் பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெய்டு எல்லா இடத்துலையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? டேக்ஸ் பெய்டு எவ்வளோ தரங்கன்னா கண்டுபிடிக்கிறேன் பாரு. எப்படி திரும்ப கண்டுபிடிக்கணும்? அதுக்காக தான் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனை ஓப்பன் பண்ணு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. ஓப்பனிங் பேலன்ஸ் 4,000, க்ளோசிங் பேலன்ஸ் 7,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்னதுன்னா கரண்ட் இயர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000. ஓகேவா? கரண்ட் இயர் டேக்ஸ் அவன் கொடுத்துட்டானா 7,000, அதை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுங்கள். கரண்ட் இயர் பேலன்ஸு 7,000. மீதி என்னப்பா பேலன்ஸ் ஃபிகரு? இதுதான் பேலன்ஸ் ஃபிகர். தட் மீன்ஸ் ஒரு டேக்ஸ் பெய்டு அப்படின்ற ஃபிகரை தெளிவாக கொடுக்காட்டினா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை ஓப்பன் பண்ணு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், இங்கே டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், பேலன்ஸ் ஃபிகர்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் பெய்டு. இங்கே எவ்வளோ தரம் ஒருத்தன் இருக்கிறான்? 4,000. அந்த 4,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துருச்சு. எவ்வளோ தரும்? -2,400. தட் மீன்ஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நான் 2,400 மைனஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், காரை நான் சேல் பண்ணிட்டேன். கரெக்டாக காரை சேல் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 3,400க்கு சேல் பண்ணிருக்கேன்னா எனக்கு கேஷ் வந்துருச்சா? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியாக 3,400 காட்டிட்டேன். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு சேல் பண்ணும்போது 10,000 காட்டிட்டேன். இங்கே தான் ஒரு சூப்பரான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் வந்து கார் வாங்கியிருக்கேங்கண்ணா. ஓகேவா? சேல் பண்ணதே தெளிவாக கொடுத்துறான். ஆனால் நான் கார் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா அவன் அது கொடுக்கல. நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே வந்து அசெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அசெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரு 16,000லேருந்து 25,000 ஆகிடுச்சு.
போன வருஷம் 16,000 இருக்குது, இந்த வருஷம் 25,000 இருக்குது. நான் யோசிக்கிறேன், கொய்யால நான் இந்த வருஷம் ஒரு காரை விற்றுருக்கேன்டா, அப்படின்னா எனக்கு குறையணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் விற்றதோட அதிகமாக கார் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தரம் கார் வாங்கியிருக்கேன் அவன் சொல்லலை. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கண்ணா, காரு ஓப்பனிங் பேலன்ஸ் 16,000, க்ளோசிங் 25,000 போட்டுக்கோ. சரி, நான் வேறு கலர் கூட மாத்திரேனே. ஓப்பனிங் காரு 16,000 இருக்குது, ஆனால் க்ளோசிங் பார்க்குறேன் 25,000 இருக்குது. எப்படி அது? காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனால குறையும். அந்த டிப்ரிசியேஷன் 5,000 நான் அக்கௌண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் காரை விற்றுட்டேன், 2,000 மதிப்புள்ள காரு. கண்ணா இங்கே பாருங்கள், நீங்கள் விற்கும் போது அசட் அக்கௌண்ட்டில் 10,000 மைனஸ் பண்ணக்கூடாது. 10,000 பண்ணுறது கேஷ் நீ வாங்குற, 2,000 தான் எக்ஸ்பென்ஸு, 2,000 தான் காரோட வேல்யூ, ஓகேவா? அந்த 2,000 காரோட வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணு. ஸோ டெபிட் பண்ணுறேன், ஓகேவா? கொய்யாவில் நான் வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் 16,000 வச்சுருக்கேன், நான் டிப்ரிசியேஷன் 5,000 போடுறேன், 2,000 காரை வேறு விற்றுட்டேன், ரிமூவ் பண்ணுறேன், அதெல்லாம் மீறியும் எனக்கு 25,000 இருக்கே, எப்படின்னு கேட்டேன்னா பேலன்ஸ் ஃபிகர்ண்ணா. பேலன்ஸ் ஃபிகர் வந்து இது நீங்கள் டோட்டல் பண்ணும்போது 32,000 வருதா? பேலன்ஸ் ஃபிகர் எவ்வளோ? 16,000. தட் மீன்ஸ் கரண்ட் இயரில் நான் கார் வாங்கியிருக்கேன் 16,000, அந்த 16,000 மைனஸ் பண்ணேன். இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, சரி இவனே சொல்லிட்டான், சரி விடு, இவனே சொல்லிட்டான் 6,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அவன் சொல்லாட்டினாலும் நீங்களும் ஓப்பன் பண்ணி காட்டலாம். இப்போ என்ன இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 28, க்ளோசிங் 32,000, 28, 32,000 இருக்கா? எங்கே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்? 28, 32,000, ஓகேவா? சப்போஸ் அவன் பர்ச்சேஸ் கொடுக்காட்டினாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதை நீ போட்டு வச்சுக்கோ, ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ்னு. அதுக்கப்புறம் பேங்க்கில் விற்றுறான், எவ்வளோ தரம் விற்றுட்டான்? சரி, 2,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுறாங்கண்ணா, ஓகேவா? 2,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுட்டான். சரி, காரோட வேல்யூவும் 2,000, இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ 2,000, அதை விற்றுட்டானா அதை குறைக்கிறேன். தட் மீன்ஸ் 34,000 வந்து பார்த்தோன்னா டோட்டல் வரும். பட் இங்கே எவ்வளோ தரம் பேலன்ஸ் ஃபிகர்? 6,000. ஸோ தட் மீன்ஸ் உனக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணது 6,000 கொடுக்காட்டினாலும் நீயே கண்டுபிடிக்கலாம் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் வாங்கினேன், அது ரிலேட்டட் டு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. காரும் வாங்கினேன், அது ரிலேட்டட் டு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. காரு சேல் பண்ணேன், இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணேன். ஸோ எல்லா பர்ச்சேஸ் சேல்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? 1, 2, 3 நாள். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சருக்கும் அதே கான்செப்ட் தான் கண்ணா. ஓப்பனிங், க்ளோசிங், டிப்ரிசியேஷன்லாம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு நெட்டாக எவ்வளோ தர டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து நான் வாங்கிட்டேன். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ எனக்கு இருக்குது 14,000. ஸோ இன்வெஸ்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து நான் அக்கௌண்ட் பண்ணிட்டேன்னா மீதி எவ்வளோ தர இருக்குது? நெட்டாக எனக்கு இதுலேருந்து 22,600 போயிருக்கு, ஓகேவா? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எதுவும் தெளிவாக கொடுக்கல, ஓப்பனாக கொடுக்கல. நான் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் லைபிலிட்டி இல்லை. ஸோ நான் கரண்ட் லைபிலிட்டி இருந்ததுன்னா மேபி அது ரிலேட்டடாக நான் ஏதாச்சும் அக்கௌண்ட் பண்ணணும். டிபென்ச்சர் இருந்ததுன்னா 10% நான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இல்லை டிபென்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் மேபி காசு வாங்கியிருப்பேன். டிபென்ச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நான் விற்றுருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் கரண்ட் லைபிலிட்டி ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல, விட்டுரு. ஷேர் மட்டும்தான் இருக்குது. ஷேர் வந்து 1 லேக்லேருந்து 20,000 ஆகிடுச்சா? தட் மீன்ஸ் 20,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் இல்லை, கேஷ் இன்ஃப்ளோ, ஓகே? நான் 20,000 பாசிட்டிவில் காட்டுறேன். தட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் 22,600 வெளியே போயிடுச்சு, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் 2,400 வெளியே போயிடுச்சு, இங்கே உள்ளார வந்துடுச்சு. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறேன், அதாவது 2,400 மைனஸ் 22,600 மைனஸ் ப்ளஸ் 20,000 போட்டிங்கன்னா நெட்டாக எனக்கு வந்துருச்சுக்கண்ணா 5,000. அதாவது இங்கே பாருங்கள், 20,000 minus 22,600 minus 2,400 கண்ணா, 2,400, ஓகேவா? 2,400. ஸோ நெட்டாக எனக்கு எவ்வளோ சார் கேஷ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா நெட்டாக எனக்கு 5,000 குறைஞ்சிருச்சு, 5,000 குறைஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் A + B + C, ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ளஸ் ஃபினான்சிங் ப்ளஸ் இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 குறைஞ்சிருச்சு. ஓப்பனிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 17,000 இருந்துச்சு, 5,000 குறைஞ்சனால க்ளோசிங் 12,000, க்ளோசிங் மேட்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிளான சாப்டர், ஓகேவா? கேஷ் ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் இன்னொரு டைம் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மேபி புரியாத மாதிரி இருந்தனா, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தனா பிரச்சனை இல்லை, இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். எக்ஸாமுக்கு நெருங்கும் போது நீங்கள் பார்க்குறீங்க, புரியாட்டினா ரொம்ப கஷ்டம் கண்ணா. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஸ்பீடில் போனால் தான் இருக்கிற எல்லா ஏஎஸும் கவர் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் நிறைய போட்டு பாருங்கள், ஓகே? அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகே? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.